ஃபேக்ட் செக் தமிழ்நாடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மறுபடியும் ஒரு மொழி பிரச்சனை தொடங்கி இருக்கு. 3வது மொழியான ஹிந்தியை கண்டிப்பாக கற்றுக்கணும்னு மத்திய அரசும், இல்லவே இல்லை நாங்கள் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் கற்றுக்குவோன்னு மாநில அரசும் தமிழக அரசும் சொல்லிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்திய கிரிக்கெட் வீரர்கள் நம்ம நினைப்போம் எல்லாருமே ஹிந்தி மொழி பேசக்கூடியவங்கன்னு. ஆனா எல்லாருக்குமே தாய்மொழி வேற வேற இருக்கு. ரோஹித் சர்மா அவருடைய தாய்மொழி தெலுங்கு. அவர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல பிறந்தவர். அதே மாதிரி கில் இவர் பஞ்சாப்ல பிறந்தவர். அவருடைய தாய்மொழி பஞ்சாபி. விராட் கோலி டெல்லியில பிறந்தாலும் அவருடைய பூர்வீகம் பஞ்சாப். அவருடைய தாய்மொழியும் பஞ்சாபி. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் மும்பையில தான் இப்ப வசிச்சுட்டு இருக்காரு. அவருடைய தாய்மொழி என்னன்னு கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. ஆமா, ஸ்ரேயாஸ் ஐயருடைய தாய்மொழி தமிழ் மொழி. ஸ்ரேயாஸ் ஐயர் தமிழ் பேசும் குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மும்பையில செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தமிழ், மராத்தி, ஹிந்தி 3 மொழியும் தெரியும். இந்தியாவின் விக்கெட் கீப்பரான KL ராகுல் கர்நாடகாவில் பிறந்தவர். அவருடைய தாய்மொழி கன்னடம். ரிஷப் பண்ட் உத்தரகாண்ட்ல பிறந்தவர். உத்தரகாண்டுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு, அது பேரு குமேனின்னு சொல்லுவாங்க. ஹர்திக் பாண்டியாவுடைய சொந்த மாநிலம் குஜராத். அவருடைய தாய்மொழி குஜராத்தி. ஜடேஜாவும் குஜராத்தை சேர்ந்தவர். அவருடைய தாய்மொழி குஜராத்தி. முகமது ஷமி உத்தரப்பிரதேசத்துல பிறந்தாலும், உத்தரப்பிரதேசத்துக்கு வசிச்சு வந்தாலும் அவருடைய தாய்மொழி பெங்காலி. அப்புறம் ஆர்ஷ்தீப் சிங் மத்திய பிரதேசத்துல இருந்தாலும் அவருடைய தாய்மொழி பஞ்சாபி. ஹர்ஷித் ராணா டெல்லியில இருக்காரு. அவருடைய தாய்மொழி மட்டும்தான் ஹிந்தி. அப்புறம் குல்தீப் யாதவ் அவருடைய தாய்மொழி ஹிந்தி. அப்புறம் வாஷிங்டன் சுண்டர், வசுன் சக்கரவர்த்தி இவங்களுடைய தாய்மொழி எல்லாம் தமிழ். அதாவது நம்ம நினைக்கிறோம் இந்திய வீரர்கள் பெரும்பாலானவர்கள் ஹிந்தி பேசக்கூடியவர்கள். ஆனா அதுல பெரும்பாலானவர்கள்ல ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தாய்மொழி ஹிந்தி. மீது எல்லாருமே வேற வேற மொழியை பேசக்கூடியவங்க தான். நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க.